21 மணித்தியால பேச்சுவார்த்தை. இந்த 21 மணித்தியால பேச்சுவார்த்தை அப்படின்றது இது சாதாரணமா 2 நாடுகளுக்கு இடையிலான ஒரு உறவுக்கான பேச்சுவார்த்தை அப்படின்றதையும் தாண்டி உலகத்தில் இருக்கக்கூடிய மில்லியன் கணக்கான மக்களினுடைய ஒரு எதிர்பார்ப்பு நம்பிக்கை அப்படின்றது இப்போ தோற்று போயிருக்கு. இந்த பேச்சுவார்த்தைக்கு பிறகாவது ஓரளவுக்கு ஒரு முடிவு கிடைக்கும். மத்திய கிழக்கில் இருக்கக்கூடியவங்களுக்கு ஒரு விடிவு கிடைக்கும். ஒரு பயமில்லாத வாழ்க்கையை வாழலாம், நாடுகளுக்கு போகலாம், அதிகரிக்கப்பட்டிருக்கிற இந்த பெட்ரோல் விலைகள், பொருட்களுக்கான விலைகள் இது எல்லாமே குறையும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட இருந்த மக்களுக்கு இது பெரிய ஒரு ஏமாற்றத்தை கொடுத்திருக்கு. இந்த பேச்சுவார்த்தை ஏன் தோல்வி அடைஞ்சது அப்படின்னா, இதுல இந்த ரெண்டு நாடுகளும் ஒவ்வொரு நாட்டை எப்படி அடக்கலாம், நம்மளுடைய டிமாண்ட் மூலமாக மற்ற நாட்டை எப்படி கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரலாம் அப்படின்றதுல மும்முரமாக ஈடுபட்டு அவங்களுடைய நிபந்தனைகளை வச்சிருந்தாங்களோ தவிர, உலகத்துல ஒரு அமைதியை கொண்டு வரணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோட இந்த பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டதா அப்படின்னு கேட்டா கிடையாது. 45 வருஷங்களுக்கு பிறகு அமெரிக்காவோட ஈரான் ஒரு பேச்சுவார்த்தையில ஈடுபடுது. இந்த பேச்சுவார்த்தையில மிக முக்கியமான பல விஷயங்கள் பேசப்பட்டது. அமெரிக்காவுக்கு இருந்த ஒரு பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா, ஹார்மோஸ் நீரிணையினுடைய கட்டுப்பாடு. இந்த நீரிணையில 20% உலகத்துக்கான எரிபொருள் போகுது அப்படின்றதுனால இதனுடைய கட்டுப்பாடை முழுதாக ஈரானுக்கு கொடுத்தா இந்த சக்திகளுக்குள்ள ஈரானுடைய சக்தி இன்னும் கூடும் அப்படின்ற ஒரு மிக முக்கியமான ஒரு கணக்கை அமெரிக்கா போட்டு வச்சிருந்துச்சு. இந்த நீரிணையோட கட்டுப்பாடு ஈரானுக்கு போகுமாக இருந்தா இதுவரை காலமும் அமெரிக்கா இந்த மத்திய கிழக்கு நாடுகளை எண்ணெய்களுக்காக சண்டை பிடிச்சது, இல்ல எண்ணெய்களுக்காக இந்த நாடுகளை ஆக்கிரமிச்சது அப்படின்ற அத்தனையையும் தாண்டின ஒரு பெரிய பிரச்சனையா இந்த பிரச்சனை உருவாகி இருக்கு. உலக வாழ் மக்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, இவ்வளவு தூரம் ஒரு உலக யுத்தத்தை தோற்றுவிக்கக்கூடிய விஷயமா இது இருக்கும்போது இதுல தலையிட்டு ஒரு உடனடியான சமரசத்தை ஏன் கொண்டு வர முடியாம இருக்கு? இலங்கையிலேயோ இந்தியாவிலேயோ இல்ல வேறு நாடுகள்லையோ, அதாவது நான் சொல்றது வசதி குறைந்த நாடுகள், இந்த நாடுகள்ல இப்படியான விஷயங்கள் நடக்கும்போது மத்தியஸ்தம் செய்யற நாடுகள் இந்த பெரிய நாடுகளை தான் நம்பி இருக்கோம். ஈழத்துல படுகொலைகள் செய்யப்பட்ட போது கூட இந்த மற்ற நாடுகள், இந்த பெரிய நாடுகள் உதவி செய்யும், ஒரு நியாயத்தை பெற்று தரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட தான் மக்கள் காத்துட்டு இருந்தாங்க. நேர்மையை பெற்று தருவாங்க அப்படின்னு நம்பக்கூடிய இந்த நாடுகளே இந்த சின்ன ஒரு விஷயத்துல அடிபடிப்படுறாங்க அப்படின்றது ஒரு பெரிய ஏமாற்றமாகவும் அதிர்ச்சியாகவும் இருக்கு. இந்த யுத்தம் ஆரம்பிக்கப்பட்ட காலத்துல இருந்து பெட்ரோலுக்கான தட்டுப்பாடு வந்ததோ இல்லையோ விலைகள் ஏராளமாக கூடியிருந்துச்சு. இதுல மறந்த ஒரு விஷயம், பெட்ரோல் பற்றியும் டீசல் பற்றியும் எரிபொருள் பற்றியும் இந்த பயணங்கள் பற்றியும் தான் நம்ம நிறைய பேசுறோம். ஆனா அதையும் தாண்டி கேஸுக்கான விலை எக்கச்சக்கமா கூடியிருக்கு. வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு கேஸ் அப்படின்றது ஹீட்டிங்கோட சேர்ந்த ஒரு விஷயம். இலங்கை, இந்தியா போன்ற நாடுகள்ல சமையலுக்காக அதிகமாக பாவிக்கிறது இந்த கேஸ் அப்படின்றதுனால இதனால ஹோட்டல்கள்ல உணவுப் பொருட்களுடைய விலைகள் கூடும், இன்னும் பல இடங்கள்ல விலைகள் கூடும், போக்குவரத்து கூடுறதுனால அத்தியாவசிய பொருட்களுக்கான விலைகள் கூடும். இப்படியான பல காரணங்கள் இந்த யுத்தத்தோட பின்னி பிணைஞ்சிருக்கு. இப்ப இருக்கக்கூடிய ஒரு ரிஸ்க் என்ன அப்படின்னா, இந்த பேச்சுவார்த்தை இப்ப தோல்வியில முடிஞ்சிருக்கு. யாருமே எந்த ஒரு கோரிக்கையையும் ஏற்றுக்கொள்ளல. ஹார்மோஸ் நீரிணை சம்பந்தமாக அமெரிக்கா கொடுத்த கோரிக்கைகளை ஈரான் நிராகரித்திருக்கிறது. அமெரிக்காவினுடைய உபதலைவராக இருக்கிற JD Vance ஒரு முக்கியமான தகவலை இதுல சொல்லியிருந்தார். இந்த ஒரு பேச்சுவார்த்தை ஈரானுக்கு லாபமாக இருந்திருக்கும், ஆனா ஈரான் இதை ஏற்றுக்கொள்ளல. இதுல அமெரிக்காவுக்கு ஏற்பட்டிருக்கிற நஷ்டத்தை விட ஈரானுக்கு ஏற்பட்டிருக்கிற நஷ்டம்தான் அதிகம் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருக்கார். இப்படியான ஒரு சீஸ்ஃபயர் 2 கிழமை இருக்கு ஒரு பக்கம். இன்னும் ஒரு பக்கம் இந்த ஒரு பேச்சுவார்த்தை, வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த பேச்சுவார்த்தை, பாகிஸ்தானுடைய தலைமையில இவ்வளவு பெரிய பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டு பல பில்லியன் டாலர்கள் செலவு செய்து ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிற இந்த பீஸ் டாக்ஸுக்கு மத்தியில அமெரிக்காவினுடைய முக்கியமான 2 போர்க்கப்பல்கள் இந்த ஹார்மோஸ் நீரிணையை கடந்திருக்கிறது. இந்த ஒரு விஷயம் ஈரானுக்கு பெரும் கோபத்தை கொடுத்திருக்கு அப்படின்றதுதான் ஈரான் தரப்புல இருந்து சொல்லப்படுது. இதுல அமெரிக்கா சொல்ற அவங்களுடைய நியாயம் என்ன அப்படின்னா, ஏற்கனவே ஒரு தகவல் கசிந்திருந்தது. இந்த நீரிணைக்கு கீழே கன்னி வெடிகள் இருக்கு, கடலுக்கு அடியில் இருக்கக்கூடிய கன்னி வெடிகள் இருக்கு. இந்த வெடிகள் வெடிச்சா இந்த பக்கத்தால போகக்கூடிய படகுகளுக்கு, இந்த பக்கத்தால போகக்கூடிய கப்பல்களுக்கு பெரிய ஒரு ஆபத்து கொண்டு வரும் அப்படின்ற ஒரு விஷயம் கசிந்திருந்தது. இந்த கன்னி வெடிகளை சோதிப்பதற்கும் இந்த கன்னி வெடிகளை அகற்றத்துக்கும் தான் எங்களுடைய கப்பல் போயிருந்தது என்கிற ஒரு தகவலை அமெரிக்கா தன்னுடைய தரப்புல இருந்து வெளியிடுது. இந்த யுத்தமானது முடிவுக்கு வாரத்துக்கான ஏதாவது சாத்தியக்கூறுகள் தெரியுதா அப்படின்றத சொல்லுங்க. என்ன பொறுத்தவரையில இதுக்கு அடுத்ததா என்ன நடக்கும் அப்படின்னா, இன்னும் இந்த யுத்தம் உக்கிரமடையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. இதுல அதிகமாக பாதிக்கப்பட போகிறவர்கள் நம்ம மத்திய கிழக்கு வாழ் மக்கள். அதே நேரம் இந்த பொருளாதார ரீதியாக வளர்ச்சி அடைந்த நாடுகள் இருக்கக்கூடியவங்களும் பாதிக்கப்பட போறாங்க. அடுத்த கட்ட நகர்வுகள் எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு கேள்வி அமெரிக்காவிடம் முன்வைக்கப்பட்டிருக்கு. அமெரிக்கா இப்போது ஈரானுக்கு எதிரான அடுத்த கட்ட நடவடிக்கைகளுக்கு தயாராகிறது. இந்த 2 வாரங்கள் போர் நிறுத்தம் அப்படின்றது தொடருமா இல்ல இடையில கைவிடப்படுமா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு தான் இப்போ இருந்துட்டு இருக்கு.
பாகிஸ்தானுக்கு இதுல மிகப்பெரிய ஒரு வருத்தம். பாகிஸ்தான் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த பேச்சுவார்த்தை தோல்வியில முடிஞ்சிருந்தாலும் கூட இதற்கான சரியான ஒரு தீர்மானத்தை அமெரிக்காவும் ஈரானும் உடனடியாக எட்ட வேண்டும் அப்படின்ற ஒரு கோரிக்கையை பாகிஸ்தான் விடுத்திருக்காங்க. இவ்வளவு பொலிட்டிக்கல் பிரஷருக்கு மத்தியில பாகிஸ்தான் முன்னின்று இந்த ஒரு நகர்வை நகர்த்தி இருந்தாங்க. இது உலக மக்களுடைய சந்தோஷத்துக்காகவும் உலக மக்கள் ஒரு பெரிய உலக போர் வந்துடக்கூடாது அப்படின்ற ஒரு காரணத்துக்காகவும் தான் பாகிஸ்தான் செய்திருந்ததாக சொல்லப்படுது. இதுவும் தோல்வி அடைந்தது அப்படின்னா ஏற்கனவே ஐரோப்பிய நாடுகள் இந்த யுத்தத்திலிருந்து விலகி இருக்காங்க. நாங்க இதுல எந்த விதமான பேச்சுவார்த்தைகளும் செய்ய மாட்டோம் அப்படின்ற ஒரு விஷயத்தை அவங்க சொல்றாங்க. பாகிஸ்தானுடைய முன்னெடுப்பும் தோல்வியாகி ஐரோப்பிய நாடுகளும் விலகினா இதுக்கு மேல இத சமரசம் செய்யறது யார்? ஈரானும் அமெரிக்காவும் அவங்களோட பலத்தை காட்டுறதுக்காக இந்த யுத்தத்தை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு போனா அதுல பாதிக்கப்பட போகின்ற மக்கள் யார்? இதுல இருக்கிற பயங்கரமான ஒரு சூழ்நிலை, ஈரானுகிட்ட அணு ஆயுதங்கள் இருக்கு அப்படின்ற ஒரு விஷயம். இதுல தோல்வியை தழுவும் போது இதுல நம்ம தோத்துதான் போறோம், நம்ம மக்கள் அழிஞ்சுதான் போறாங்க அப்படின்ற ஒரு கட்டம் வரும்போது இப்படியான ஆபத்தான ஆயுதங்களை ஈரான் பயன்படுத்தினா உலகத்துக்கு என்ன ஆகும்? அமெரிக்காவினுடைய தாக்குதல்களை தடுக்க முடியாம ஈரான் ஒரு செல்ஃப் டிஸ்ட்ரக்டிவ் பிளானுக்கு போனாங்க அப்படின்னா இந்த உலகத்தினுடைய இருப்பு என்ன ஆகும் அப்படின்ற பெரிய கேள்விகள் இப்போ சர்வதேச ரீதியில நிறைய பேரால கேட்கப்பட்டு வருது. இதுக்கான பதில இன்னும் ரெண்டு தரப்புமே சொல்லல. உண்மையாவே இதுல தோற்றது ஈரானா அமெரிக்கா அப்படின்ற ஒரு கேள்விக்கு ரெண்டு நாடுகளுமே தோற்றது அமெரிக்கா அப்படின்னு ஈரான் சொல்லுது, இன்னும் ஒரு பக்கம் தோற்றது ஈரான் அப்படின்னு அமெரிக்கா சொல்லுது. இந்த தோல்வி வெற்றி அப்படின்றத தாண்டி இதற்கான ஒரு முடிவு எட்டப்படாமலேயே இருக்கு. இதுல இஸ்ரேலுக்கும் ஒரு பங்கு இருக்கு அப்படின்றது என்னுடைய ஒரு தனிப்பட்ட அபிப்பிராயம். இதுல மாற்று கருத்துகள் இருந்தா சொல்லுங்க. ஏற்கனவே ஈரான் தெளிவாக அவங்களுடைய கோரிக்கைகளை முன் வச்சிருந்தாங்க. இந்த யுத்தங்கள் நடத்தப்படக்கூடாது, எங்களுக்கு ஹார்மோஸ் நீரிணையினுடைய கட்டுப்பாடு வேண்டும், எங்கள் மீதான பொருளாதார தடைகளை நீக்கணும், அதே நேரம் எங்களுடைய முடக்கப்பட்டிருக்கிற சொத்துக்கள் வேணும் அப்படின்ற கோரிக்கைகளை மிக தெளிவா வச்சிருந்தாங்க. இது ஈரானும் அமெரிக்காவும் பேசிட்டு இருந்த ஒரு விஷயம். இதற்கு இடையில லெபனான் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியது. இந்த கோரிக்கைகள்ல இதுதான் மீன் பண்ணப்படுது, இதுல இந்தெந்த விஷயங்கள் செல்லுபடியாகாது அப்படின்ற இஸ்ரேலுடைய ஒரு தனிப்பட்ட அஜெண்டாவை இதுல கொண்டு வந்து புகுத்தினதால தான் இந்த 2 வார சீஸ்ஃபயர்ல இருந்து இந்த பேச்சுவார்த்தையும் தோல்வியை தழுவுறதுக்கான மிக முக்கியமான பிரதானமான ஒரு காரணமா இருக்கு. இந்த காலப்பகுதியை கடத்துறது அப்படின்றது ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் ஒரு பெரிய சவாலா மாறிட்டு இருக்கு. இதுல நீங்களும் பாதிக்கப்பட்டிருப்பீங்க. நிறைய நண்பர்கள், என்னுடைய நண்பர்கள் உட்பட நிறைய பேர் கல்ஃப்ல வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. நாட்டுக்கு போக முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கு. விமான டிக்கெட்டுகளுடைய விலைகள் எக்கச்சக்கமாக எகிரி இருக்கு. ரிஃபண்ட் கூட கிடைக்க மாட்டேங்குது. சில நேரங்களில் ஏர் ஸ்பேஸ்கள் மூடப்படுது. இந்த யுத்தம் இப்படியே தொடருமாக இருந்தால் இன்னும் அதிகமாக ஏர் ஸ்பேஸ்கள் மூடப்படலாம். மத்திய கிழக்கு நாடுகளுக்கான அனைத்து உறவுகளும் துண்டிக்கப்படலாம். ஈரானும் மத்திய கிழக்கு நாடுகளை அதிகமா டார்கெட் பண்றாங்க. ஏன்னா அமெரிக்காவுக்கான உதவிகளை இவங்க செய்யறது ஒரு பெரும் விமர்சனத்தை இப்ப பெற்றிருக்கு. ஆனா அதுலயும் தவறு சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா இப்போ மத்திய கிழக்கு நாடுகள், அரபு நாடுகள் அமெரிக்காவினுடைய ஒரு மேற்பார்வையின் கீழே இருந்து வர நாடுகள். அதுலயும் இந்த நாடுகளுடைய ஆயில் ரிசர்வை எப்படி பார்த்துக்கிறது, இந்த நாடுகளை எப்படி முன்னேற்றது அப்படியான அனைத்து விஷயங்களையுமே அமெரிக்கா தான் பார்த்துட்டு இருக்கு. அமெரிக்காவுக்கு இந்த படைத்தளங்களை கொடுக்க வேண்டிய ஒரு கட்டாயமும் இந்த மத்திய கிழக்கு நாடுகளுக்கு இருக்கு. ஆனா மத்திய கிழக்கு நாடுகள் தலையிட்டு இதுல ஒரு பேச்சுவார்த்தையை கொண்டு வர முடியாதா அப்படின்ற ஒரு கேள்விதான் எனக்குள்ளேயுமே இருக்கு. உண்மையாவே இது பாகிஸ்தான் முன்னெடுக்கிறத விட மத்திய கிழக்கு நாடுகள் எல்லாமே சேர்ந்து சரி ஓகே இதுக்கு பிறகு நாம இதை வேறு மாதிரியாக கையாளலாம், இந்த பிரச்சனையை முடிவு கொண்டு வரலாம் அப்படின்ற வகையில ஈரானோட உட்கார்ந்து சமரசம் பேசுவாங்களா இருந்தா இதுல ஒரு முடிவு எட்டப்படக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கு. இந்த யுத்தம் தொடர்பாக உங்களுடைய அபிப்பிராயம் எப்படி இருக்கு? இது முடிவுக்கு வரதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கா? இதுல யாரு விட்டு கொடுக்கணும் அப்படின்ற ஒரு கேள்வி எனக்குள்ள இருக்கு. அந்த கேள்விக்கான பதில்கள் உங்களுக்கு தெரிஞ்சா மறக்காம சொல்லுங்க. இந்த வீடியோவை முதல் தடவையா பாக்குறீங்க, இந்த சேனலை முதல் தடவை பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோக்கு ஆதரவு தாங்க, இந்த சேனலுக்கு தொடர்ச்சியாக ஆதரவு தாங்க. இன்னும் ஒரு வீடியோல இன்னும் சுவாரஸ்யமான தகவல்கள், புதிய தகவல்களோட உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.